இந்த சிலுவை மரணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திப்போம். சிலுவை மரணம் பெர்சியா, உரோமை போன்ற நாடுகளிலே பின்பற்றப்பட்ட ஒரு தலையான பிரதான ஒரு தண்டனை. கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கேபிட்டல் சென்டென்ஸ். அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனையிலே மிகவும் தலையான தண்டனை இது, சிலுவையில் அறையப்படுதல். நம்ம நாட்டில் எப்படி சில நாடுகளில் பிரதான தலையான தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்னது? தூக்கு தண்டனை. அதே போல் அந்த காலத்தில் சிலுவை மரணம் தான் பெரிய தண்டனையாக கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்கள், கலகம் செய்பவர்கள், ராஜ துரோகம், அரச துரோகம் செய்பவர்கள், நாட்டை காட்டி கொடுப்பவர்கள், இன்னொரு நாட்டுக்கு போய் நம்ம நாட்டை போய் காட்டி கொடுப்பவர்கள், இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பெரிய கொடூரமான தண்டனை தான் இந்த சிலுவை மரணம். அப்படி அவர்கள் கழுமரத்திலே கட்டி தூக்கி வைத்து விடுவார்கள், கட்டி விடுவார்கள், அல்லது சிலுவை மரத்திலே கட்டி விடுவார்கள், அல்லது சிலுவையால் மரம் செய்து அதிலே ஆணியால் அரைந்து விடுவார்கள். கைகள் கால்கள் எல்லாம் அந்த உடம்பு அதிலே தொங்க வேண்டும். தொங்கி வலி வேதனை தாங்காமல் இரத்தம் இழப்பு, நீர் இழப்பு, இவற்றின் காரணமாக அப்படியே அவர்கள் மாண்டு போவார்கள். அங்கு வரக்கூடிய வானத்து பறவைகள் எல்லாம் அந்த உடலை தின்னும். அங்கு இருக்கக்கூடிய காட்டு நாய்கள் உடலை தின்னும். கடைசியில எலும்புக்கூடு தான் மிச்சமாக இருக்கும். அந்த எலும்புக்கூடு அப்படியே கீழே விழுந்துவிடும். அந்த இடமெல்லாம் எலும்புக்கூடாக இருக்கும், மண்டை ஓடாக இருக்கும். எனவேதான் கல்வாரி மலை எப்படி அழைக்கப்படுகிறது? மண்டை ஓட்டு இடம் எனப்படும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சிலுவை மரணத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் பாருங்க எவ்வளவு கொடூரமாக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. யூதர்களுக்கு சிலுவை என்பது ஒரு தடைக்கல், அது ஒரு வேஸ்ட், அது ஒரு அவர்ஷன், வெறுப்பு, அது ஒரு தடைக்கல். புற இனத்தவர்களுக்கு அது ஒரு மடமை, மடமையினுடைய ஒரு சின்னம். இப்படிப்பட்ட இந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை தான் நாங்கள் போதிக்கிறோம், அவர்தான் நமக்கு மீட்பர் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒன்றாக, ஒரு கேவலமான ஒன்றாகத்தான் இந்த சிலுவை மரணம் கருதப்பட்டது. 2ஆம் வாசகத்தில் வாசித்தோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கிறோம்.